வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விடுதலைக்கு பின் தமிழ்நாட்டோட வரலாற்றை பற்றின ஒரு முன்னோட்டத்தை பார்க்கலாம் வாங்க. தமிழர் என்றோர் இடம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. இதை எல்லா தமிழர்களும் ரொம்ப பெருமையாக தான் சொல்லிப்பாங்க. அதுக்கேற்பவே விடுதலை ஆனப்புறம் எல்லா மாநிலங்களோட வேகமாக வளர்ச்சியை அடைஞ்சது தமிழ்நாடு. அதுக்கு காரணம் நிறையா விஷயங்கள் இருந்தது. அதில் முக்கியமானது என்னென்னா, ஓர் இனத்து மக்கள் தன் வாழ்வின் அனைத்து நிகழ்வுகள்லையும் தன் தாய்மொழியை இடம்பெற வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததுனால மொழியை யாராவது ரெண்டாம் பட்சத்துக்கு தள்ளும் போது அந்த இதை பற்றி அந்த மொழிக்காக அவங்க எதிர்த்து போராட்டமே மொழி போராட்டம்னு சொல்கிறோம். இப்போ தமிழ் மொழி மீது ஆதிக்கம் செலுத்துறதுக்கு வடமொழி என்ற சமஸ்கிருத மொழியும் இந்தி மொழியும் எதிர்த்து தமிழ்நாட்டில் மொழி போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா, அதாவது இந்தி திணிப்பு இல்லை சமஸ்கிருத திணிப்பை எதிர்த்து இன்றைக்கும் கூட போராட்டம் நிகழ்ந்துட்டுருக்குன்னா, அப்போ மொழியை காப்பாற்றணும் அப்படின்றதுல தமிழர்கள் காட்டுற ஆர்வம், அது எப்படி அவங்க மனசில் வேரூன்றி இருக்குது அப்படின்றது தான் அது காட்டுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.